எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குழந்தைகளுக்கு ஹாலிடேஸ் விட்டா போதும், முதல் ஆளா இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிடுறது. இதே வழக்கமா போயிடுச்சு. ஹாலிடேஸ்னாலே ஒர்க் எனக்கு அதிகமாயிடுதுங்க. வீடியோஸே வந்து போட முடியறதில்ல, எடுக்கவும் முடியறதில்ல. ஆனா இந்த டைம் எடுத்த வீடியோஸ் கூட இருக்கு. ஆனா எடிட் பண்ணி போடுறதுக்கான டைமே இல்ல. 3 நாளுமே பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வேலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகேங்க. இப்ப வீடியோக்கு வருவோம். இந்த 3 நாள் லீவ் விட்டு ஒன் டே ட்ரிப் கூட இல்லைன்னா எப்படி? அதனால 4 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. எப்பவும் போல அதே 3 ஃபேமிலி தான். மதுரைக்கு போகலாம் அப்படின்ட்டு காலையில் 4 மணிக்கெல்லாம் கார் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொண்டு போய்க்கலாம். லன்ச் அண்ட் டின்னர் மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிவிட்டு காலையிலேயே நேரத்தையே கிளம்பிட்டோம். ஸோ ஒரு இடத்துல நிறுத்தி இந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து டீ குடிச்சிட்டு உளுந்த வடை பேக் பண்ணி பார்சலாக வாங்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கிற வழியில் அப்படியே தூரல் செம்ம சூப்பராக இருந்துச்சு. காலையில் அதிகாலையில் இன்னும் வெளிச்சமே வர்றதுக்கு முன்னாடி லேசான தூரலோட ஒரு ட்ராவலிங் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு 8 மணி இருக்கும். மதுரை பக்கம் ரீச் ஆகிட்டோம். சரி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா இட்லி, தக்காளி குருமா, அந்த தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கி போட்ட சட்னி தான் செஞ்சுருந்தேன். அவங்க வந்து வெரைட்டி ரைஸு, அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல், அது கூட தயிர் பச்சடி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இட்லியும் உளுந்து வடையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. உளுந்து வடை கடையில் வாங்கினது அவ்வளோ பெருசு. ஸோ இட்லியே மீதி ஆயிடுச்சு. அதனால் வெரைட்டி ரைஸ் எடுக்கவே இல்லை. அதை வந்து மதியம் லஞ்சுக்கு வச்சுக்கலாம். ஹோட்டல் போகிறத வேணால் ஸ்டாப் பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கு வேணால் ஹோட்டல் போய்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் மாற்றியாச்சு. என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும், லாஸ்ட் மந்த் நாங்கள் வந்து சேம் இதே 3 ஃபேமிலி வந்து தஞ்சாவூர் போயிருந்தோம். அப்போது 3 நேரமே ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த தடவை இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து சேராமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லோரும் ஜாயின் ஆகி வீட்டில் செஞ்சு கொண்டு போன சாப்பாட்டை இந்த மாதிரி ஒரு ஓரமாக நின்று எல்லோரும் கேங்காக உட்காந்து சாப்பிட்றப்போ செம்ம சூப்பராக இருக்குங்க. அந்த வைப், அந்த ஒரு ஹாப்பினஸ், இது எல்லாமே செம்மையாக இருக்கும். ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியலாக போனோமா வயிற்றுக்கு போட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு செம ஃபீல். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் கார் எடுத்தாச்சு. நேராக இனி மதுரை கோயிலுக்கு தான். எங்கள் ஃபேமிலியோடு சேர்த்து 3 ஃபேமிலி. இந்த 3 ஃபேமிலி யார் அப்படின்னு தெரியாமல் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி தான். 30 வருஷத்துக்கு மேலே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இனிமேலும் வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. ஆக்சுவலாக இவங்க 3 பேர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் உள்ளூரில், அதாவது நாங்கள் இருக்கிற எங்களோட நேட்டிவில் இவங்க 3 பேரும் பக்கம் பக்கம் இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கிற தடவை இப்போல்லாம் இந்த மாதிரி ஜாயின் ஆகி கிளம்பிடுறது. பட் இவங்களோட குரூப்பே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல்மேட்ஸு எல்லாம் ஜாயின் ஆகி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்புக்கு நேமே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ட்டு செம்ம லிங்கில் இருக்காங்கங்க. நல்லாயிருக்கும். கோயிலில் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே லைன் நின்று போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 3 மணி நேரம் முடிச்சுட்டு வந்துட்டு லன்ச் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கள்ளழகர் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு பிளேஸில் உட்காந்து லன்ச்சை எடுத்துக்கிட்டோம். 2 மணி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்றப்போ. ஆனால் வீடியோவில் அடுத்தடுத்து நாங்கள் சாப்பிட்டே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது கள்ளழகர் கோயிலுக்கு நான் கிளம்பணும். ஸோ கொண்டு வந்திருந்த வெரைட்டி ரைஸு, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல், தயிர் பச்சடி, அப்படியே இட்லிக்கு வச்சுருந்த குருமாவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டு லஞ்சை சூப்பராக முடித்தாச்சு. ஆக்சுவலாக ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்ற ஃபீலை விட இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் வந்து தனி சுகங்க. உண்மையாகவே வந்து இது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இப்போது எங்களோட இந்த 3 ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் 2 கிட்ஸ் இருக்காங்க. மொத்தம் 6 கிட்ஸ். இந்த 6 கிட்ஸில் 4 குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா காலேஜை முடிக்க போகிறாங்க. 2 குழந்தைங்க ஸ்கூல் லைஃப்பை முடிக்க போகிறாங்க. ஸோ எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் லைஃப்பில் பாதி லைஃப் முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ பாதி லைஃப்பை நாங்கள் வந்து கடந்து வந்துட்டோம். மீதி இருக்கிற பாதி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி முடிஞ்ச லைஃப்பை பற்றி பேசிடுவோம்.
முடிஞ்ச லைஃப்பில் நம்ம வந்து பாதி நாள் அம்மா அப்பா கூட ஆஃப்டர் மேரேஜ் ஆகி வந்ததையுமே கொஞ்ச நாள்லேயே ஏதாவது விசேஷமானு கேட்பாங்க. ஸோ கன்சீவ் ஆகிறது, குழந்தைய கேர் பண்ணிக்கிறது, அடுத்தது குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துறது, அப்படி இப்படின்னே போயிடும். அதுவும் முக்கியமான ஸ்டேஜ், இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைமும் வேறு. ஸோ அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ஜாய்மெண்ட் இருக்கும், துக்கம், துயரம், சந்தோஷம் எல்லாமே கலந்து தான் இருந்துச்சு இந்த பாதி வருஷத்தில். ஆனாலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோமா அப்படின்னா, என்ஜாய் பண்ணணும், அதை வந்து ஃபீல் பண்ணலை. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்டுக்கு இடையில நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போயிருப்போம். ஆனால் இப்போ வந்து ஓரளவு கடந்து வந்து ஸ்டாண்டர்ட் ஆயாச்சு. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆயாச்சு. அப்போது இனி வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லையா அப்படின்னு கேட்டால், இனிமே தான் பெரிய பெரிய கமிட்மெண்ட்டே வரப்போகுது. ஆனால் இந்த இன்பிட்வீன் கேப்பில் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பையும் என்ஜாய் பண்ணிக்கணும். அதுவும் குழந்தைங்க பெருசாகிறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு தைரியம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சும் போக போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அவங்களோட ஃப்யூச்சரை நோக்கி அவங்களோட ஸ்டடீஸுக்காக வேறு பக்கம் போவாங்க, ஜாபுக்காக வேறு பக்கம் போவாங்க, மேரேஜ் ஆகி வேறு ஃபேமிலியோட போக போகிறாங்க. இப்படி இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துட முடியாது. ஏன்னா டைம் கடகடன்னு போய்கிட்டே இருக்க எல்லாரும் ஜாயின் ஆகி இருக்கிற நாட்கள் வந்து கம்மியாகிக்கிட்டே வருது. ஸோ அதனால் ஒவ்வொரு டைமையும் வந்து ரொம்ப ப்ரீசியஸாக எடுத்துக்கிட்டு கிடைக்கிற டைமை வந்து குழந்தைகளோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் வந்து அவங்களுக்கு அவுட்டர் எக்ஸ்போஷர் கிடைக்கணும். அதனால இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போகலாம். அதுவும் ஃபேமிலி மட்டும் போனோன்னு வைங்களேன், நம்ம 4 பேர் போனோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். பட் இன்னுமே இந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஸோடவோ இல்லை நெய்பர்ஸோடவோ ஒரு கேங்காக போகிறப்போ குழந்தைகளுக்கு அவுட்டர் எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும். ஸோ அவங்களே வந்து மறுபடியும் எப்போ போவோம் அப்படின்னு ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலின்னு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்பவுமே கம்மியாயிடும். லைஃப் வந்து ரொம்பவே ஷார்ட். ஸோ முடிஞ்சளவு ப்ரெசண்ட்லேயே நல்லா என்ஜாய் பண்ணிடுங்க. நாங்கள் எல்லா கோயில்லையும் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. இனி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியதான். போகிற வழியில் ஒரு 6:30 இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு பேக்கரியில் நிறுத்தி டீ காஃபி குடித்தோம். அதுக்கப்புறமா ஒரு 10-10:30 இருக்கும். ஒரு ஹோட்டலில் நிறுத்தி டின்னர் எடுத்துக்கிட்டோம். ஸோ வீட்டுக்கு ரீச் ஆகிறப்போ 12 ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.